Assalamualaikum, வணக்கம், ஐபோவான். வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப். திஸ் இஸ் மீ ரினோசா நிஷான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அந்த ரமலானுடைய நாட்கள் எல்லாம் எப்படி உங்களுக்கு போகுது? ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். எப்படா ரமலான் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். வந்ததுக்கப்புறம் என்னடா குயிக்காக முடிய போகுது அப்படின்ற ஒரு கவலையோடு இருப்போம். காலங்கள் சுருங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ நோம்பு எட்ட கடந்து நம்ம போயிட்டுருக்கோம். எப்படி போகுது நோம்பெல்லாம்? நல்லா போயிட்டுருக்கா? நோம்பெல்லாம் பிடிக்கிறீங்களா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கேட்டுக்கணும். நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்க. சேம் டைம் காலையில் எனக்கு எழும்பி ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணோடனே ஒருத்தர் தன்னோட வீட்டில் உள்ள டெலிவிஷனை தூக்கி அப்படியே சடார்னு உடைச்சிடுறாரு. என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா நமக்கு தெரியும். ஏற்கனவே அதாவது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. இதில் நேற்று நம்ம நாட்டு டீமும் நியூசிலாந்து டீமும் மோதி இருந்தது. இதில் நம்ம நாடு தோத்துருச்சு. இதனால் இதுக்கப்புறம் நான் மெச்சே பார்க்க மாட்டேன், கிரிக்கெட்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டெலிவிஷன் பெரிய ஒரு டிவியை தூக்கி அப்படியே சடார்னு உடைச்சிட்டாப்புல. என்னப்பா இந்தளவு வெறியா கிரிக்கெட்டில் உங்களுக்கு அப்படிங்கிறது. இப்போ பெரிய பணக்காரவங்கன்னா பரவாயில்ல, ஒரு டெலிவிஷனை உடைச்சாக்கா இன்னொரு டெலிவிஷன் வாங்கிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து இன்ஸ்டால்மெண்ட்டில் மாதம் மாதம் காசு கொடுத்து வேர்வை சிந்தி உழைச்சி கூலி வேலைக்கு போயிட்டு ஒரு பெரிய ஒரு டிவியை வாங்கி ஒரு பாட்டுக்கு நம்ம வேணால் மாட்டிக்குவோம். அதே ஒரு மேட்சுக்காக நம்ம உடைக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம நாட்டினுடைய டீம் பழைய டீம் மாதிரி இல்லை. இப்போ உள்ள டீம் அவங்களுக்கே இப்போ வேண்டான்னு போகிற அளவுக்கு கிரிக்கெட் சபை இருக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு மெயினான சில ஊடகங்கள் கிழிச்சு எடுத்துட்டு இருக்காங்க. என்ன கவர்மெண்ட் நீங்க ஆட்சிக்கு வரும்பொழுது 1008 வாக்குறுதிகளை கொடுத்தீங்க. பாருங்க, இலங்கை கிரிக்கெட் டீமினுடைய இலங்கை கிரிக்கெட் ரொம்ப அதல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு. அரையிறுதி சுற்றுக்கு கூட செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. போட்டியாளர்களுக்கு கூட ஒரு டிப்ரெஷன் ஆகி போயிருக்கு. இது பிசினஸா நீங்க பார்க்காதீங்க, இது ஒரு விளையாட்டா பாருங்க. எந்த ஒரு கிரவுண்டுக்கும் போகும்பொழுது வெள்ளிட்டு வரணும்னு தான் போவாங்க. ஆனா இப்போ நல்லாவே தெரியுது நம்ம நாட்டு டீம் என்ன இப்படி போயிட்டு இருக்கு. ஏதோ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு. அவங்களுடைய சேரை தக்க வைக்கிறதுக்காக, கிரிக்கெட் சபையில உள்ள அவங்களுக்கு ஒரு அதிகாரம் பதவியை தக்க வைக்கிறதுக்காக இது ஒரு பிசினஸா பாக்குறாங்க, காசுக்காக விளையாடுறாங்க. அதனால நம்ம நாட்டு டீமை விட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு மெயினான ஒரு தமிழ் ஊடகம் அரசாங்கத்தை கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது சரியில்லை, இது போற போக்கு சரியில்லை, ஏதோ பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி முன்னாள் கிரிக்கெட் டீமினுடைய தலைவர் நம்மளுடைய சங்கா அவர்கள் கூட போட்டிருக்காரு. இப்போ மற்ற நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் முன்னோக்கி இருக்கு. அதாவது கிரவுண்டாக இருக்கலாம், டீமாக இருக்கலாம், எல்லாமே கொஞ்சம் முன்னோக்கி இருந்துட்டு இருக்கு. ஆனால் நம்ம நாட்டு டீம் ஏதோ நம்ம பழைய இதுலயே நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இலங்கையினுடைய கிரிக்கெட் டீமினுடைய தலைவர் சொல்லியிருக்காங்க. இப்படி எல்லாருமே கவலை வெளியிட்டு இருக்காங்க. நேற்று நைட்டு ஃபேஸ்புக்கு அதுக்கப்புறம் காலையெல்லாம் பார்க்கும்பொழுது என்னப்பா நீங்க இப்படி அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு காலத்துல கிரிக்கெட் மேட்சை நாங்க கூட தான் ஸ்கூல் படிக்கிற டைம்ல மேட்ச் நடந்துச்சு அப்படின்னாக்கா விடிய விடிய பார்த்துட்டு இருப்போம். அந்த அளவுக்கு கிரிக்கெட் டீம்ல அவ்வளோ பிளேயர்ஸ் இருந்தாங்க. நம்ம முரளி ஆகட்டும், அதுக்கப்புறம் மலிங்கி ஆகட்டும், சங்கக்காரை ஆகட்டும், மகேலை ஆகட்டும், எவ்வளோ பேர், நிறைய பேர் வாய் விட்டு சொல்லலாம், அவ்வளோ பேர் இருந்தாங்க. திசர பெரரா ஆகட்டும், திசர பெரராலாம் அடிக்கிற சிக்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அந்த அளவுக்கு அந்த டைம்ல இருந்தது. பட் இந்த டைம்ல ஆட்கள் இருந்தாலும் ஒரு முன்ன இருக்கிற மாதிரி ஒரு ஹைப் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதனால பல விமர்சனங்கள் வந்திருக்கு. நீங்க கூட கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறவங்களா இருக்கலாம், உங்களுக்கு கூட நேற்று அப்படி தோணி இருக்கலாம், என்னடா அப்பா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இது ஒரு சைடு போயிட்டு இருக்கு. இப்போ இப்படியெல்லாம் போகும்பொழுது நேற்று தான் நம்மளுடைய போலீஸ் ஊடக பேச்சாளர், போலீஸ் அத்தியட்சகர் எஃப்யூ உட்லர் சொல்லியிருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க நம்ம நாட்டில், அதாவது ரெட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்ட பல வெளிநாடுகளில் பதுங்கி இருக்கக்கூடிய கேங்ஸ்டர், அண்டர் வேர்ல்ட் ஃபிகர், அதாவது பாதாள உலக கோஷ்டியினர் நம்ம நாட்டை கடந்து வேற நாட்டில் போய் வசிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள பிடிக்கிறதுக்கு நம்ம நாட்டு டீம் தயாராகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பொடி லெசி அப்படின்னு சொல்லக்கூடிய அருமஹந்தி ஜனித் மதுசங்க சில்வா, இவர் ஒரு பாதாள குழு உறுப்பினர், போதை பொருளை கடத்தக்கூடியவர். இவர் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருப்பார், ஆனால் பெரிய பெரிய வேலையெல்லாம் செஞ்சுருக்காரு. அதாவது இவரை மும்பையில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் கடந்த ஜனவரி 16 அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த ஆண்டுன்னு சொல்கிறாங்க. இவரை தடுத்து வச்சிருக்காங்க அங்கே. அதுக்கப்புறம் இன்னைக்கு இவரை கூட்டு வரத்துக்காக நேற்று ஈவினிங் சிஐடியில் இருந்து ஒரு டீம் போயிருக்கு இவரை நாட்டுக்கு அழைத்து வருவதற்காக. எப்படின்னா இவருக்கு 2024 ஆண்டு பெயில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இவருக்கு பிணை கொடுத்ததுக்கு அப்புறமா இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம நாட்டில் இருந்து தப்பிச்சு போயிருக்காரு.
குடு சலிந்து இருக்காரு இல்லையா, குடி சலிந்து அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேங்ஸ்டர் இருக்காரு, அவர் கூட இவர் நாட்டை விட்டு வந்து தப்பிச்சு போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு சீன் வந்திருக்கு. தப்பிச்சு போன இடத்துல தான் அங்க அரெஸ்ட் ஆயிருக்காரு. இப்போ இந்தியாவில் வந்து இவரை தடுத்து வச்சிருக்காங்க. நான் சொன்னேன் 2024 டிசம்பர் 9ஆம் தேதி பலப்பிட்டிய நீதவான் நீதிமன்றம் தான் இவருக்கு வந்து பிணை வழங்கியிருக்கு. பிணையில வந்தவர் தான் இவர், அதாவது வந்து சட்டவிரோதமாக நாட்டை கடந்து போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு சீன். இவர் என்னன்னா 2 ஆண்டுகளுக்கு மேல் பல குற்றச் செயல்களுக்காக பூச சிறைச்சாலையில உயர் பாதுகாப்பு சிறையில வந்து இந்த பொடிலசியை வந்து வச்சிருந்தாங்களாமா. இவர்ல இன்னொரு கேஸ் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் மற்றும் சிறைச்சாலை துறையின் சில உயர் அதிகாரிகளுக்கு எதிராக பூச சிறைச்சாலையில் பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுத்திருக்காரு இந்த தலைவர். இப்ப இவர் மேல ஒரு வழக்கு இருக்கு. அந்த வழக்குல 2வது சந்தேக நபரும் இவராக இருக்காரு. இவர் தான் அருமகந்தி ஜனித் மதுசங்க சில்வா அப்படின்னு சொல்லக்கூடிய பொடிலசி. ஸோ பொடிலசியை கூட்டு வரத்துக்கு ஒரு டீம் கிளம்பி இருக்கு. நாளைக்கு ஈவினிங் பொடிலசி நம்ம ஸ்ரீலங்காக்கு வருவாரு. அவர் இன்னும் என்னென்ன சம்பவங்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதை நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ஒரு ஹைப் இருக்கு, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இப்போ இதே மாதிரி தான் வந்து செவந்தி அழைத்து வரும்பொழுது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அதே மாதிரி தான் கேள்பத்திர டீம் அந்த 6 பேரையும் கூட்டு வரும்பொழுது, பெக்கோ சமன் அந்த ஆட்களை கூட்டு வரும்பொழுதும் நமக்கு ஒரு ஹைப் இருந்துச்சு. அதே மாதிரி பொடிலெசியும் வந்து நாளைக்கு வரப்போறாரு. அவரையும் வந்து எப்படியும் தடுத்து வச்சு விசாரிக்கத்தான் போறாங்க. இவங்கெல்லாம் எப்படி நாட்டை விட்டு போறாங்க, இவங்களுக்கு யாரு ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிறதா மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு. இது எல்லாம் எப்படி இருக்கும்பொழுது டாக் ஆஃப் த டவுனாக இப்போ நம்ம நாட்டில் போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம், முன்னாள் புலனாய்வு பிரிவின் பிரதானி சுரேஷ் சலேத்துவான் அவர்களினுடைய அரெஸ்ட். இந்த அரெஸ்டுக்கு அப்புறமா அவரை 72 மணி நேரமாக அவரை தடுத்து வச்சிருக்காங்க. இப்ப இவருக்கு இப்ப மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தார்ல 2019. 2019 ஏப்ரல் 21 ஈஸ்டர் அட்டாக் நடக்குது. அதுக்கப்புறம் நவம்பர் வராரு கோட்டா அவர்கள். இவர் வந்ததுக்கு அப்புறம் இவர் அரச புலனாய்வு பிரிவினுடைய பிரதானியாக இருக்காரு. இவருக்கும் யாருக்கு ஜஹரானுக்கும் இருக்கிற நிறைய தொடர்புகள் ஏதாச்சும் ஒன்று இருக்கா, என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ நிறைய கதை போயிட்டு இருக்கு. இதுக்கு நான் நேற்று சொன்ன மாதிரி என்னன்னா, நேற்று வந்து இவருக்கு ஆதரவாகவும் சில கருத்துக்கள் இருக்கு, இவருக்கு எதிராகவும் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இப்போ திலீப் ஜெயவீர் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இலங்கையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், பிரபல வர்த்தகருமான சர்வஜன பலய கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மேஜர் ஜெனரல் சலே அவர்கள் வந்து 3 தசாப்த கால யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரதுல, பயங்கரவாத இந்த விஷயத்தை இல்லாமக்கிறதுல அவருக்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கு. இப்படி ஒரு அதிகாரியை வந்து நீங்க ஒரு உள்நோக்கம் கருதி நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து திலீப் ஜெயவீர வந்து விமர்சிச்சிருக்காரு. இதே மாதிரி முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர் அவர்கள் கூட வந்து விமர்சிச்சிருக்காரு. ජෙල්ලන් සලේ වාත්තනංගොට ගත්තා. ඉතින් මම හිතන්නේ මේක අපේ කාදිනල්තුමාව එහෙම නැත්නම් කතෝලික සභාව සහ ප්‍රහාරයට ලක්වෙච්ච වින්දිතයන් රවට්ටීමට මේ ආණ්ඩුව ගත්ත පියවරක් හැටියට තමයි මම සලකන්නේ. මොකද අපි දන්නවා අද වෙනකොට ගොවියෝ සාප කරනවා. එතකොට ගල් අඟුරු වංචාවට අහු වෙලා දැන් මේ ආණ්ඩුව මුකුත් කරගන්න බැරුව ඉන්නවා. ඒ නිසා මේ ජනතාවගේ අවධානය වෙනස් අතකට යොමු කරන්න තමයි මේ වගේ රැවටීමක් කරන්නේ. දැන් පොලිස් මාධ්‍යත් කියනවා සලේව අත්අඩංගුවට ගත්ත හේතුව දන්නේ නැහැ කියලා. නමුත් අපි දන්න එක හේතුවක් තියෙනවා. ඒක තමයි පිල්ලයාන්ගේ මාධ්‍ය ලේකම් අසාද් මෞලානා කියන පුද්ගලයා channel 4 කියන එකට කියලා තියෙනවා. අපි දන්නවා 2018 දී මේ සලේ සහරාන්ව හම්බුණා පුද්ගලිකව හම්බෙලා එයත් හිටියා එතන. ඉතින් එතෙන්ද කිව්වා මේ රට අනාරක්ෂිත රටක් බවට පත් කරොත් තමයි ගෝඨාභයට ජනාධිපති වෙන්න පුළුවන් කියලා. අන්න ඒක තමයි තිබුණ ප්‍රශ්නේ. ඉතින් අපි දන්නවා channel 4 කියන්නේ මොකක්ද කියලා, සම්පූර්ණයෙන්ම හමුදාට විරුද්ධ අසත්‍ය ප්‍රකාශ කරන channel එකක්. ඉතින් ඒක නිසා වෙන්න පුළුවන් සලේව අත්අඩංගුවට ගත්තේ. නමුත් අත වශයෙන්ම අපි කියන්න ඕනේ සුරේෂ් සලේ කියන ඒ හමුදා බුද්ධි නිලධාරියා 2016 දෙසැම්බර් ඉඳන් 2018 දෙසැම්බර් වෙනකන් හිටියේ මැලේසියාවේ මහා කොමසාරිස් කාර්යාලයේ තමයි සේවය කළේ. ඊට පස්සේ 2018 2019 ජනවාරි 3 වෙනිදා ඉඳන්
2019 දෙසැම්බර් වෙනකන් හිටියේ ඉන්දියාවේ நேஷனல் டிஃபென்ஸ் காலேஜ் නැත්තම් ජාතික ආරක්ෂක පීඨය තමයි හිටියේ. ඒ කියන්නේ ලංකාවේ හිටියම නැහැ. இப்படி நிறைய பேர் நளின் பண்டார் அவர்கள் எஸ்ஜேபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இவர் சொல்லியிருக்காரு என்னன்னா ஒவ்வொரு ஏப்ரல் 21ஆம் தேதி வரும்போது நீங்க ஒரு நாடகத்தை வந்து அரங்கேற்றுவீங்க. அதே மாதிரி தான் இந்த தடவை இந்த ஏப்ரல் 21ஆம் தேதி வரும்பொழுது உங்க சைட்ல அதாவது அரசாங்க சைட்ல உள்ள பிழைகளை வந்து மறைக்கிறதுக்காக நீங்க இப்ப புதுசா ஒரு நாடகத்தை வந்து அரங்கேற்றி இருக்கீங்க. அந்த நாடகம் தான் இந்த சுரேஷ் சலேவினுடைய அரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம எகெயின்ஸ்டா பேசியிருக்காரு முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் நீதி அமைச்சர் அலி சப்ரி அவர்கள் ட்விட்டர்ல போஸ்ட் போட்டிருக்காரு அப்படின்னு. அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலேவின் கைது தொடர்புல முன்னாள் நீதி அமைச்சரும் வெளிவிவகார அமைச்சருமான அலி சப்ரி தன்னோட எக்ஸ் தளத்துல ஆங்கிலத்துல பதிவிட்டிருக்காரு. அவரு சொன்னதை நான் தமிழ்ல சொல்றேன். ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே என்பவர் விடுதலை புலிகளின் புலனாய்வு வலையமைப்பை முறியடித்தமை, விடுதலை புலிகளின் உயர் தலைவர்களை இலக்கு வைத்து புலனாய்வு நடவடிக்கைகளை முன்னெடுத்தமை மற்றும் கேபி போன்ற விடுதலை புலி தலைவர்களை கைது செய்தமை போன்ற முக்கிய நடவடிக்கைகளில் ஈடுபட்ட ஒரு அதிகாரி அப்படின்னும் நாட்டிற்கு மிகவும் சவாலான காலப்பகுதிகளில் தம்மோட உயிரை பணையம் வச்சு சேவையாற்றிய அதிகாரிகள் இன்னைக்கு அரசியல் விவாதங்களுக்குள்ள இழுத்து வரப்படுகின்றமையும் பலரை காயமடைய வைக்குது, கவலை அடைக்க வைக்குது அப்படின்னும் ஜனநாயக நாடொன்றுல சட்டத்தின் கீழ் பொறுப்பு கூறல் என்பது அவசியமானது என்ற போதிலும் அது நியாயமான முறையிலும் எல்லைகளுக்கு உட்பட்டும் நிறுவனத்தின் கௌரவத்தை மதிக்கும் வகையிலும் முன்னெடுக்கப்படணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. மற்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்புல முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் தொழில்முறை வாய்ந்ததாகவும் சாட்சியங்களை அடிப்படையாக கொண்ட செயற்பாடாகவும் அமையணும். ஆனா அதுக்கு பதிலா ஒரு சிக்கலான விசாரணையானது பொதுமக்களுக்கான ஒரு காட்சி பொருளாக மாற்றப்படுவதையே நாம் அதிக அளவுல காணக்கூடியதாக இருக்கு அப்படின்னு எக்ஸ் தளத்துல அவர் சொல்லியிருக்காரு. அத்துடன் அரசியல் லாபங்களுக்காக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை பயன்படுத்துவதானது இலங்கையின் நம்பகத்தன்மைக்கும் நீண்டகால பாதுகாப்பு நலன்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு அவர் எச்சரிச்சிருக்காரு. தேசிய பாதுகாப்பானது அரசியல் மோதல்களின் பக்க விளைவாக மாறிவிடக்கூடாது அப்படின்னு அமைச்சர் அலி சப்ரி சுட்டிக்காட்டியிருக்காரு. இலங்கை உண்மையையும் நீதியையும் தேடி பயணிக்க வேண்டும். ஆனால் அது சட்டம், சாட்சியங்கள் மற்றும் பொறுப்புள்ள தலைமைத்துவத்தை அடிப்படையாக கொண்டு முன்னெடுக்கப்பட வேண்டுமே தவிர மக்களை பிளவுபடுத்துவதற்காகவோ அல்லது திசை திருப்புவதற்காகவோ உருவாக்கப்படும் நாடகத்தனமான நடவடிக்கைகளின் அடிப்படையில் அமையக்கூடாது அப்படின்னு அலி சப்ரி தன்னோட எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்காரு. நிறைய பேர் வந்து ஆதரவாகவும் எதிராகவும் வந்து பண்ணியிருக்காங்க. அதோட கத்தோலிக்க திருச்சபை சார்பாக இன்னைக்கு வந்து அருட்தந்தை சிரில் காமினி அவர்கள் சொல்லியிருக்காங்க இது அரசியலாக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க என்னன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இப்போ அரசாங்கம் வந்து பண்ணுது அப்படின்னு சொன்னாக்க அதை பண்ண விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம், யாரும் இதுக்குள்ள வந்து குறுக்கிடாதீங்க. ஏன்னா இதுல வந்து 300க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகி இருக்காங்க. அப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்குதுன்னா இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து என்ன இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காம கொஞ்சம் விடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கப்படுது. அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம நாட்டு ஜனாதிபதி அவர்கள் வந்து நாளைக்கு அனுராதபுரத்துக்கு விஜயம் செல்ல இருக்காரு. அதாவது சில காணிகள் சில பேருக்கு அங்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 500 குடும்பங்களுக்கு வந்து நிரந்தரமான காணி உறுதி பத்திரங்களை வந்து வழங்குவதற்காக நாளைக்கு ஜனாதிபதி அவர்கள் வந்து அனுராதபுரம் போயிருக்காரா. இதே நேரத்தில் நான் இன்னொரு செய்தி பார்த்தேன். கடந்த 2025 நவம்பர் மாதம் ஏற்பட்ட டிட்வா புயல் வெள்ளத்தினால் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்ட ஏரியா வந்து பதுள டிஸ்ட்ரிக்ட், கண்டி டிஸ்ட்ரிக்ட் வந்து பாதிக்கப்பட்டது. இல்லை நுவரெலியாவில் ரேந்த போல ஹக்கல போன்ற பகுதிகளில் வந்து கிட்டத்தட்ட 23 குடும்பங்கள் வந்து வீடு இல்லாமல் தற்காலிகமான குடில்களில் வந்து வசிச்சிட்டு இருக்காங்க. இந்த தற்காலிகமான குடில்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு குடி தண்ணீர் வந்து பெரிய பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த 23 ஃபேமிலிஸுக்கும் 5 டாய்லெட்ஸ் தானே இருக்கான். அதனால அவங்களுக்கு பல சுகாதார பிரச்சனைகள் இருக்கு. இது எப்படியாச்சும் இதுக்கு ஒரு முடிவு ஒன்று பெற்றுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால ஜனாதிபதி ஏகேடி அவர்களே உங்க ஊரு தான் அனுராதபுரம், அதனால வந்து உங்க ஊர் மக்களுக்கு மட்டும் கொஞ்சம் அப்படியே திரும்பி பார்க்காம அப்படியே அந்த நுவரெலியா சைடும் போயிட்டு நீங்க வாக்களிச்ச மாதிரி வீடு இல்லாதவங்களுக்கு நாங்க இவ்வளோ கொடுப்போம், காணி இல்லாதவங்களுக்கு இவ்வளோ கொடுப்போம், ரெண்டு இல்லாதவங்களுக்கு நாங்க முற்று முழுதாக இவ்வளோ கொடுப்போம்னு நீங்க வந்து வாக்களிச்சிருந்தீங்க. அதே மாதிரி நீங்க வந்து அந்த 23 ஃபேமிலிஸுக்கும் ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு வீட்டை அமைச்சு கொடுங்க, இல்லைன்னா அவங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு நல்ல இடத்த வந்து அமைச்சு கொடுங்க அப்படிங்கிறத சொல்லி விரும்புறேன். அதே நேரத்தில் நம்ம நாட்டினுடைய வெளிவிவகார அமைச்சர் விஜித்த ஹேரத் அவர்கள் வந்து ஜெர்மனிக்கு விஜயம் செல்ல இருக்காங்க அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது. இவ்வளவுதாங்க இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு கொண்டு வந்த செய்தி. என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. குட் நைட்.